ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வண்ணம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை பொடி வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ முருங்கைக்கீரை வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக பறிக்க போகிறேன். எங்கள் வீட்டு பின்னாடி வந்து நாங்கள் ஒரு சின்ன கிளையாக வச்சோம். இப்போ வந்து நல்லா பெருசாக வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ முருங்கைக்கீரை மரத்துலேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து நல்லா உரித்து வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி உரித்து வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு நாளே வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். இன்னும் 2 நாள் வந்து வச்சுக்கோங்க. 2 நாள் வச்சிங்கனாலே போதும், முருங்கைக்கீரை நல்லாவே வந்து காஞ்சி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே காஞ்சி வந்திருக்கு. இது வந்து ஒரு நாள் வந்து வச்சது தான். இன்னும் ஒரு நாள் வச்சிங்கன்னா நல்லாவே வந்து காஞ்சி வந்துடும். அதே மாதிரி தான் கருவேப்பிலை வந்து மொத்தமாக வந்து வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி நல்லா துணியில் வந்து காய போட்டுடலாம். நம்ம முருங்கீரை வந்து நான் ஏன் வந்து கழுவலை அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக பறிச்சனால அப்படியே வந்து நான் வந்து காய போட்டேன். இது கருவேப்பிலைனால வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வந்து நம்ம காய வச்சிடலாம். இதுவும் வந்து நல்லாவே காஞ்சிரும். ஈவினிங்குள்ளே மார்னிங் போட்டிங்கன்னா ஈவினிங் வந்து நல்லாவே வந்து காஞ்சிரும். ரெண்டுமே வந்து நல்லா காஞ்ச பிறகு அது தனியாக வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி பண்ண வீடியோ வந்து நானே எடுக்கலை, அதனால் வந்து நான் அதை போடலை. இப்போது பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக. இது வந்து முருங்கீரை பொடி. ஃபஸ்ட்டு கார்டு வந்து கருவேப்பிலை பொடி. அடுத்தது இந்த ரெண்டுத்தையும் வச்சு எப்படி பொடி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல பேனில் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி சூட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடான பிறகு இதில் வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து அதிகமாகவும், கடலைப்பருப்பு வந்து அதுக்கு ஒரு 1/4 பகுதி மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் உளுந்து அப்படின்னா வந்து அதில் 1/4 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வரப்படட்டும். முருங்கீரையும் கருவேப்பிலையும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ஹீமோகுளோபின் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்களாம் வந்து இந்த 2 பொடியும் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க ரெகுலராக அப்படின்னா வந்து சீக்கிரமாக ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோ பவர் இருக்குது இந்த 2த்துக்கும். அடுத்தது வந்து வரமிளகாய் வந்து இதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். நிறைய பேர் வந்து கீரை செய்யணும் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த உரித்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மாதிரி வந்து ஒரு வாட்டி வந்து முருங்கீரை வந்து உரித்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க பொடினா, எப்போ வேணால் வந்து தோசைக்கு, சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் அதை பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஹீமோகுளோபின். இதில் வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகாய் வந்து நல்லா போட்டு வதக்கிட்டுருக்கேன். இது வந்து நல்லா வரப்படட்டும். இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். இது வந்து கருவேப்பிலை பொடியும், இந்த சைடு வந்து முருங்கீரை பொடியும் வந்து வச்சுருக்கேன். ஏற்கனவே வந்து வெறும் கீரையை மட்டும், கருவேப்பிலையை மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதோட பருப்பும் வந்து நம்ம சேர்த்து அரைக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. வாசனையும் வந்து உளுந்து ஸ்மெல் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். அடுத்தது வந்து நல்லா ஆற வச்சு நெக்ஸ்ட்டு அரைக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாகட்டும். சூடான பிறகு இதில் என்ன போடலான்னா, கொஞ்சம் மிளகு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பொடியாக செய்கிறனால இதில் கொஞ்சம் மிளகும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டு போல் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா வந்து பொடி சாதத்துலேயே வந்து இது போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதனால் பூண்டு, மிளகு, ஜீரகம்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உடம்புக்கும் வந்து ரொம்பவே நல்லது. அதனால் இதையும் வந்து நம்ம அந்த பொடியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பூண்டு வந்து நல்லா சுருங்கின மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வந்து போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே வறுத்து வச்சு அந்த கடலைப்பருப்பு உளுந்தோடு வந்து இதையும் வந்து நம்ம போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஆற வச்சிட்ருக்கோம். நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். அப்பப்போ நீங்கள் வந்து தோசைக்கு மேலே வந்து பொடி தோசை மாதிரில போட்டு சாப்பிட்லாம். சாதத்தில் வந்து பொடி மாதிரி போட்டு சாப்பிட்லாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சிடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும் சாப்பாட்டில் எல்லாத்தையும் போட்டு சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரப்பாக இருக்கட்டும். அடுத்து அந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த முருங்கைக்கீரை பொடிலாம் அது வந்து போட்டு அரைக்கும் போது கரெக்டாகிடும். இந்த ஸ்டேஜ் வந்து போதும். இதோட வந்து இப்போ நான் கருவேப்பிலை பொடியை வந்து இதில் போட போகிறேன். நம்ம கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன்.
இதே மாதிரி தான் முருங்கீரை பொடியும் எல்லா பருப்பும் போட்டு முருங்கீரை பொடி பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து அதில் ஆட் பண்ணி அரைக்க வேண்டியதான். 2 பொடியும் வந்து நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் வந்து இது கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். இட்லி பொடி தோசைக்கெலாம் வச்சு இது ரத்த சோகை உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இது ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா தெளிஞ்சு வருவாங்க. முருங்கீரை வந்து வாங்கி செஞ்சு சாப்பிட முடியும் கஷ்டப்படுறவங்க வந்து இது மாதிரி ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து இதை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டெய்லியும் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்லேயோ இதுலேயாச்சும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.